உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு வந்து கேட்டீங்கன்னா இன்னொருத்தனுடைய அனுபவம் தான். அந்த அனுபவமே வேணாம்னு உட்கார்ந்துருக்கீங்க. கேட்கக்கூடிய தன்மை இல்லைன்னா வாழ்க்கையில ஞானத்துக்கு எப்படி உங்களால போக முடியும்? போக முடியுமா? கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும்ன்றாங்க. கேட்கறதுக்கு நீங்க தயார் நிலையிலே இல்ல, ஓப்பன் இயர்ஸ் இல்ல, எதை பத்தின சிந்தனையும் இல்ல, எப்படி ஞானம் விளங்கும்? ஞானம்னா என்ன? ஒவ்வொரு துகளிலும் இருக்கக்கூடிய இறை சக்தியை பார்க்கறது, உணர்றதுக்கு பேர் தான் ஞானம். அப்படின்னா என்ன? யூ ஷுட் வேல்யூ எவ்ரி திங்ன்றான். இங்க எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்குன்றான். நீங்க நான் இதை விட்டுறேன், அதை விட்டுறேன், அதை மட்டும் பார்த்துக்கிறேன்னா எப்படி உங்களால பார்க்க முடியும்? இதை உணர்த்துவதற்கு மெடிடேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கருணையில வள்ளலார் வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார். அப்படின்னா என்ன? நான் ஏறவே முடியாத ஒரு மாபெரும் உயரத்தை இந்த தயவு என்பது எனக்கு ஏற்றி விட்டதுங்கிறார். கரெக்ட் தான், ஏத்துக்கிறேன். நமக்கு அவ்வளவு தயவு இருக்கா? அதனாலதான் மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணணும்ன்றது. எதுலையுமே மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதாலதான் மெடிடேஷன் அண்டு தான தர்மம் ரெண்டு ஈக்குவலா பண்ணணும். தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. அப்படின்னா என்ன? அறம் சார்ந்த செயல்கள், தர்ம செயல்களும் அதனுடன் சேர்ந்து நீ செய்யக்கூடிய தவமும் இரண்டும் சேர்த்து உனக்கு மேலுலக வாழ்க்கைக்கு உண்டான வாசற் கதவை திறக்கும் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப ரெண்டையும் சேர்த்து பண்றது அவசியம் தானே? அதனாலதான் பண்ண சொல்றேன். மெடிடேஷன் ஒரு கையில பிடிச்சுக்கணும், ஒரு கையில கருணையை பிடிச்சுக்கணும். ஈக்குவலா டிராவல் பண்ணுங்க. நீங்கள் நடக்கக்கூடிய பாதையெல்லாம் பூப்பாதையாக மாறும். நீங்கள் தொடக்கூடியதெல்லாம் விளங்கும், நீங்கள் தொடக்கூடியதெல்லாம் துளங்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இறைவனாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு வேற வழியே இல்லை. ஈஸியான வழி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல வேற ஏதாவது புதுசா ஒரு வழி இருக்குன்னா கூட லேட் ஆகும். கருணையையும் தவத்தையும் இன்று கலந்து சொல்லி கொடுப்பதற்கு சன்மார்க்கத்தை விட்டா வேற எந்த ஒரு அமைப்பும் உலகத்திலேயே கிடையாது. கருணையில அப்பேற்பட்ட விஷயம் இருக்கு. கருணையை கற்றுக்கொள்ளுங்கள். நினைத்து பார்க்க முடியாத மிராக்கள்லாம் உங்க லைஃப்ல நடக்குங்க. பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் நீங்க எதெல்லாம் உங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டம், இது நடக்குமா, இதெல்லாம் என் லைஃப்ல நடக்குமா, இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு நீங்க எத்தனை விஷயத்த பார்த்து நீங்க ஏங்கி இருப்பீங்க. மிராக்கலா நடக்கும். எல்லாமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நீங்க உங்களுக்கு இப்ப என்ன ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா, எனக்கு வயசாயிருச்சு, என் பிள்ளைங்க தான் படிக்கணும், நான் படிக்க தேவையில்லை அப்படின்ற மனநிலைக்கு வரீங்க. சாகிற வரைக்கும் உங்களுக்கு படிப்பனை இருக்கும். எப்ப நீங்க லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ, லேர்னிங்னா என்ன? இந்த பிரபஞ்சம் சொல்லி கொடுக்கக்கூடியது, இந்த சுச்சுவேஷன் சொல்லி கொடுக்கக்கூடியது, இந்த சுற்றமும் சூழமும் நமக்கு சொல்லி தரக்கூடிய இந்த கல்வி, இந்த அனுபவ கல்வி எப்ப நீங்க கத்துக்க நிறுத்திட்டீங்களோ, முடிஞ்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் நீங்க எதுவுமே கத்துக்கல. இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. இப்பயாவது வயசு இருக்கு, உடம்பு இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இப்பயாவது தொடங்க ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க தொடங்க ஆரம்பிச்சீங்கன்னாவே இது பல ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போகும். உடம்பு டயர்ட் ஆகும், காய்ச்சல் அடிக்கும், வாமிட் வரும், சுத்தமா எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போய் உங்களை கிளென்ஸ் பண்ணும். உங்க பாடியை ஃபுல்லா கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு முக்திக்கு கொண்டு போகும். விளையாட்டு காரியமா அது? சொல்லுங்க பார்ப்போம். விளையாட்டா? அதனாலதான் சொல்றேன், ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா செயல்படுங்க, ரொம்ப 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 அவேரா இருங்க, ரொம்ப கான்சியஸா இருங்கன்னு சொல்லி இத்தனை தூரம் சொல்வதற்கு உண்டான காரணமே அதுதான். ஒரே காரணம் என்ன அப்படின்னா, காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. போக போக இன்னும் நமக்கு யாரும் இந்த உண்மையை இவ்வளவு டீப்பா சொல்லி தரதுக்கு ஆட்கள் வருவாங்க. ஆனா பல வருட காலமாகும். நமக்கு டைம் கிடைக்கும் போதே மாறிக்கணும். புரிஞ்சுதா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேலையே செய்யாமல் சும்மா இருக்கக்கூடிய சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் செய்யணும், ஆனா எதுவும் தனக்காக செய்யாத வேலையா செய்யணும். இப்படிப்பட்ட பொதுநலவாதியாக இருக்க வேண்டும். இந்த தன்மையில் இருக்கும்போது கர்ம வினைகளும் வழியும், பேரு புகழும் அதிகமாகும், தெய்வத்துக்கிட்டையும் போயிருவீங்க, இறைவனாவே மாறிடுவீங்க. பண்ணிடலாமா? கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும். உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்து தான். உங்க குழந்தைங்களுக்கு முதலில் மற்றும் கடைசியாக நீங்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சத்தியம் பண்ணுங்க, சொல்லிக் கொடுப்பேன். மெயின் ஞானம் தான் முக்கியம் சொல்லுவீங்களா? வாழ்க்கையில எல்லாமே ஒன்னு விட்டு போயிருந்தா உங்களுடைய அன்பு கருணை மட்டும்தான் கூட நிக்கும்னு சொல்லி கொடுப்பீங்களா? என்ன ஆனாலும் உன் உயிரே போனாலும் சரி, இன்னொரு உயிருக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி நில்லுன்னு சொல்லி கொடுப்பீங்களா? அதுக்கு முதல்ல உங்களுக்கு தைரியம் வேணும். ஏன் உயிர் போய் எதுக்கு இன்னொருத்த உயிர் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்க கூடாது.
உங்க புள்ள இன்னொரு உயிருக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டானே நினைச்சிட்டா உங்களுடைய பிறப்பு கூட அர்த்தம் இல்லாமல் போய்விடும், அவனது பிறப்பு அர்த்தம் பெற்றுவிடும். எப்படி வசதி? உங்க பிள்ளைங்க எப்படி கடைசி வரைக்கும் நீங்களே வச்சு கொழுக்கு முழுக்கு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? கடைசி வரைக்கும் வீட்டுக்கு கரெக்டாக டைமுக்கு வரானா, டைமுக்கு போறானா, வெளியே போறானா, வெளியே வரானா, இன்னைக்கு வாடானா வருவான், ஈடுறானா இருப்பான், ஒரு பிரச்சனை இல்லாத பையங்க, படுறானா படுப்பான், நாளைக்கு அந்த அந்த தெருவுக்கு குண்டு போயிடானா வச்சிருவான், போய் படான்னு வச்சிருவான், வப்பானா மாட்டானா, இருறானா இருப்பானா, போனா போவானா, வாடானா வருவானா, படுறானா படுப்பான். அப்போ குண்டு வைனா வைக்கத்தான் செய்வான். இதுக்கு பேர் புள்ளையாது, அதுக்கு பேர் ரோபோட். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? உங்களுக்கு ரோபோட் வேணுமா புள்ள வேணுமா? புள்ள வேணும்னா எல்லா சேட்டையும் பண்ணி தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் கத்துப்பான். வெயிட் பண்ணுங்க, டைம் கொடுங்க. உங்களை அதுக்காக கைட் பண்ண வேணான்னு சொல்ல, அவன் பண்ணக்கூடிய சேட்டைகளை நீங்களும் சேர்ந்து எஃப்ஐஆர்ல உள்ள போகணும்னா பிரச்சனை பண்ணி தடுத்து நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, அனுபவப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறானா, அனுபவப்பட விட்டுருங்கன்ற. அனுபவத்தை விட இந்த உலகத்தில் மிக சிறந்த ஆசான் யாராவது இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க, இருக்காங்களா? அனுபவம் திருத்துவதை விட ஒருவனை வேறு ஏதாவது திருத்துமா? டெய்லியும் பைக்கில் வேகமாக போவான், போகாராம் நீங்க கேட்கவே மாட்டான். ஒரு நாள் உளுந்து வாரி கட்டி சில்லற காசெல்லாம் பொறுக்கிட்டு எல்லா சைடும் காயமா வருவான். இப்போ சொல்லி பாருங்க, பொறுமையா போடான்னு. இப்போ என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் அதே வேகம் வரும்ன்றீங்களா? எப்படி வரும்? முன்னாடி எது இருந்தது, இப்போ எது இல்லை. வெரி குட். முன்னாடி அந்த அனுபவம் இல்லை, இப்ப அந்த அனுபவம் வந்துருச்சு. இப்ப ஏன் அந்த அனுபவம் வருது? கையை தூக்கும் போது வெட்டுவாங்களே, ஐயோ வலிக்குமேன்ற பயம் வரும். வருமா வராதா? ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போது கையை தூக்க முடியலையேன்றப்ப அந்த சம்பவம் நினைவுக்கு வருமா வராதா? வருமா வராதா? மறுபடியும் வேகமா ஓட்டும் போது, லெப்ட் போகும்போது ரைட்டு போகும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எங்கேயாவது போய் உயிரே போயிருமேன்ற பயம் வருமா வராதா? இப்ப சொல்லுங்க, அனுபவம் நல்லவனா கெட்டவனா? ஏன் பயந்து ஓடுறீங்க? எல்லாம் சரிதான், ரொம்ப வலிக்குது, வலிக்கத்தான் செய்யும். நீங்க செய்த பாவங்களுக்கு தகுந்தாறு போல உங்களது வலி இருக்கும். ஒரு சில பேர் இடி இடிச்சு மின்னல் வெட்டினாலும் எந்திரிச்சு வந்துருவான். பாத்திருக்கீங்களா அந்த வீடியோ எல்லாம்? நடு மண்டையில இடி இடிக்கும். நடு மண்டையில இடி இடிச்சா நீங்க என்ன ஆவீங்க சொல்லுங்க? ஏதாவது சொல்ல முடியுமா? நடு மண்டையில இடி இடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஒரு குட்டி பையன் தலையில இடி இடிக்குது, கீழே விழுந்துடுறான், மறுபடியும் எந்திரிச்சு போறான் அவன் பாட்டுக்கு. என்னடா இது? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அருள் சக்தி துணையாக இருந்தால் யமனே நினைத்தாலும் பக்கத்துல வர முடியாது. அருள் சக்தி துணையா நிக்கல அப்படின்னா புல்லு தடிக்கிட்டு கூட கீழே விழுந்து செத்து போயிருவீங்க. இப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்னா அருள் டெபாசிட்டை அதிகப்படுத்திடுவான். ஏன்? அதான் 24 hours உங்களுக்கு சேஃப்டி ஃபீல்டு. ஷீல்டாவும் அதான் இருக்கும், ஃபீல்டாவும் அதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த சேஃப்டி ஃபீல்டு ஷீல்டு வேணுமா வேணாமா? வேணும்னா அருள் சேர்க்கணும். அருள் எப்படி சேர்க்கிறது? பிற உயிர் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைத்து சேர்க்கக்கூடிய எல்லாமே அருள் தான். கிளியர்? எந்த கிறுக்கு பையன், இந்த முட்டா பையன், இந்த கேன பையனாவது சம்பாதிக்க வேணாம்னு சொல்றானா உனக்கு ஆன்மீகம் தெரியலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க நல்லா. தன்னை உணர்ந்து வாழ்பவனுக்கு பணம் தேவையில்லை, அதுக்கே தேவை, அன்றாட வாழ்க்கைகளுக்கு தேவை. நோக்கம் பெருசா இருக்குன்றப்ப பணம் தேவையா தேவையில்லையா? விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரை எதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் நன்றுன்றார் ஔவையார். அப்படின்னா என்ன? நல்லா பில்டப் பண்ணி இந்த உலகம் எல்லாம் உன்னை நம்பாதுன்றாங்க. நம்ப முடியுதா? ஆனா அந்த வித்தை எப்படிப்பட்ட வித்தையா நீ காட்டணும்? அந்த நடிப்பு ஒரு 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 நடிப்பு சார்ந்த ஒரு பில்டப்பா இருக்கணும். நீ அதுல போய் சிக்கிக்க கூடாதுன்றாங்க ஔவையார். என்ன சொல்றாங்க? சிக்கிக்காத. இந்த உலகத்திற்கு பணம் என்பது அவசியம், ஆனால் பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்து விடக் கூடாது. இதுதான் ரகசியம். புரிஞ்சுதா? பணம் இருந்தால்தான் எந்த ஒரு இடத்துக்கு போக முடியும், பணம் இருந்தால்தான் எந்த ஒரு இடத்துக்கு வர முடியும். ரமண மகரிஷி இருந்தாருன்னா அவர் கதை வேற. 13 வயசுலயே ஞானம் அடைஞ்சிட்டாரு. நம்ம இன்னும் 13,000 வருஷம் ஆனாலும் ஒன்னும் ஆக மாட்டேங்குது. எஸ் ஆர்னோ? இப்போ ரமண மகரிஷி ஞான நிலையில உட்கார்ந்தாருன்னா சோறு போடுறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு யாரு இருக்கா? அப்படி இருக்காங்கன்னா அப்படி உட்கார்ந்துக்குங்க. நீங்க அப்படி உட்கார முடியுமா? பொண்டாட்டி புருஷன் உங்களுக்கு எப்ப மரியாதை? உழைச்சு கொண்டு வந்து சம்பாரிச்சு போட்டீங்கன்னா தான் பொண்டாட்டி புருஷன்ற மரியாதை. இல்லைன்னா அந்த மரியாதை இருக்குமா? நீங்க சொல்லுங்க, ஹானஸ்டா சொல்லுங்க. உங்க புருஷன் சம்பாதிக்கல, மதிப்பீங்களா? நீங்க நடிக்காதீங்க, பொய் சொல்லாம சொல்லுங்க. அப்புறம் உங்க புருஷனுக்குலாம் லெட்டர் போடுவோம். ஒவ்வொருத்தர் அட்ரஸும் வாங்கி வச்சுங்க, நாளையில இருந்து வேலைக்கு போகாதீங்க, பொண்டாட்டி பாத்துக்கிறேன்ட்டாங்க, லெட்டர் போடுவோம். கரெக்டா சொல்லுங்க. சம்பாதிக்கலன்னா உங்க பொண்டாட்டியோ புருஷனுக்கோ உங்க மேல மதிப்பு இருக்குமா இருக்காதா? அப்ப பணம் அவசியமா இல்லையா? ஆனால் பணம் மட்டுமே அவசியமா? பணத்துடன் சேர்ந்த குணமும் அவசியம். இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரூட் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, குணம் சம்பாதிக்கிறதுக்கு ரூட் தெரியல. இப்ப பணத்தை பூரா குணமா கன்வெர்ட் பண்ணுங்கன்ற.
பணமும் அருள் தானுங்க. எல்லாமே எனர்ஜி தானுங்க. பண ரூபத்துல இருக்கிறது எனர்ஜி தான், சாப்பாடு ரூபத்துல இருக்கிறது எனர்ஜி தான், பொண்ணு ரூபத்துல இருக்கிறது எனர்ஜி தான், ஆம்பளை ரூபத்துல இருக்கிறது எனர்ஜி தான், நாய் ரூபத்துல இருக்கிறது எனர்ஜி தான். எல்லாமே எனர்ஜி தானே. அப்ப எல்லாமே அருள் தானே. பணம் எப்படி பிசாசா மாறுச்சு நீங்க சொல்லுங்க இப்போ? அப்ப பணம் பிசாசா இல்ல பணத்தை எந்த தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்ற அந்த குணம் பிசாசா? அப்ப குணத்தை தானே சரி பண்ணணும். பணத்துல பிரச்சனை இல்ல. பணம் எதுல இருக்கு? இப்ப பிரச்சனை எதுல இருக்கு? அந்த பணத்தை வச்சு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு கூலி படைக்கும் பணம் கொடுக்கலாம், மீனை வெட்டி மீன் வாங்குறதுக்கு பணம் கொடுக்கலாம், கோவில் டொனேஷனாகவும் கொடுக்கலாம், அன்னதானத்துக்கும் கொடுக்கலாம், கல்யாண செலவுக்கும் கொடுக்கலாம், தூக்கி போட்டு எரிக்கலாம், கொளுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். இப்ப சொல்லுங்க, பணம் பிரச்சனையா பணத்தை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்கன்ற அந்த தேவை பிரச்சனையா? நல்லா சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க, தப்பே கிடையாது. ஆனா சம்பாதிக்கிறதே பொழப்பா வச்சுக்காதீங்க. கிளியர்? ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்னா பணம் மூலியமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்துறேன். ஒரு கட்டம் வரைக்கும் நீங்க உழைக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. நிறைய பினான்சியல் பிளானர்ஸ் இருக்காங்க, கேளுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10 lakhs. இந்த வெறும் 10 lakhs மட்டும் இருந்தாவே காலம் ஃபுல்லா நீங்க சாப்பிடலாம். தெரியுமா? தெரியுமா? அதுல இருந்து ஒரு 1 லட்சம் ஒரு ஸ்டாக்லயோ, ஸ்டாக் பண்ணக்கூடாது வைக்க நீங்க பண்ணாதீங்க. வரணும்னு இருந்தா ஏதோ ஒரு ரூபத்துல வரும். சோ ஸ்டாக்ஸ்லயோ மற்ற விஷயங்களையோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிலத்துல போடணும், இல்லன்னா ஏதாவது கோல்டு வாங்கணும், வைரம் வாங்கணுமா, இது எல்லா பிளானும் எவன் வச்சிருப்பான்? உங்களுக்கு தெரியாது. அந்த செக்மெண்ட் உங்களுக்கு தெரியாது. பணம் சேர்த்து வைக்கிறீங்கன்றக்கா நீங்க பெரிய புலமை பெற்றவன் இல்ல பணத்துல. புரிஞ்சுக்குங்க. எங்க நீங்க ஜெயிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் எங்க தெரியலையோ அந்த விஷயத்த 100% தெரிஞ்ச மாஸ்டர் ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அந்த நாலேஜ் நம்ம வாங்கிக்கணும். புரியுதா? ஏன் வாங்கிக்கணும்? இல்லன்னா உங்களை ஏமாத்திட்டு போயிருவானுங்க வேற எவனாவது. பரவாயில்லையா? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்க உழைச்சாதான் பணம்ன்ற மாதிரி வச்சிருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பணத்தவே மறுபடியும் பணம் பண்ண வைக்கணும். நீங்க உழைக்கலனால அந்த பணம் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? பாசிவ் இன்கம்னா என்ன? நீங்கள் சம்பாதித்த பணம் மேலும் பணத்தை சம்பாதிக்கும். இந்த ஐடியா யாரு கொடுப்பாங்க? மார்க்கெட்டை ஃபுல்லா ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி நாட்டினுடைய பொருளாதாரம், நிதி நிலைமை இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய குட் பினான்சியல் பிளானர்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ் இருக்காங்க. இவங்க கிட்ட பேசி உங்க எதிர்காலத்தை சேஃப்டி பண்ணிட்டு ஃப்ரீயா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிடணும். நீங்க சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலாட்டி மாசம் 10 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும். ஏன்னா நீ போற உலகம் அதுக்கப்புறம் அப்படித்தான் இருக்கும். இந்த 10 lakhs ஒரு எஃப்டிலயோ இல்ல ரெக்கரிங் டெபாசிட்லயோ இல்ல வேற ஏதாவது ஸ்டாக்ஸாவோ இல்ல நிலமாவோ இல்ல ஏதோ ஒரு மூலியமா ஒரு பிசினஸ்ல வருமானமாவோ வர ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ ஒன், நீ ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆன்மீகத்துல முக்கால்வாசி நபர்கள் தோற்று போவதற்கு உண்டான மாபெரும் காரணமே என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்க தேவைக்கு நீங்க தான் ஓடிட்டு இருக்கீங்க. இல்லன்னா உங்க தேவைக்காக உங்க புருஷனோ பொண்டாட்டியோ ஓடுறாங்க. உங்களுக்காக யாரு ஓடணும்? யாருங்க ஓடணும்? அவ்வளவுதான் மேட்டர். பணத்தை சம்பாதிக்க வச்சிருங்க, உங்களுக்கு வேலை இல்லை. எப்ப நீங்களே சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களோ ஏகப்பட்ட வேலை இருக்கு. இது கிளியரா இருக்கா? அதனால பல பேர் இதுக்கு முன்னாடி நம்ம பரம்பொருள் யோகம் பயிற்சி தினமும் நீங்க பண்ணீங்கன்னாவே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பொருளும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதை பண்ணுவீங்களா? அதான் கேள்வி. தன்னை உணர்ந்து வாழ்பவனுக்கு பணம் தேவையில்லை. அதுக்கே தேவை, அன்றாட வாழ்க்கைகளுக்கு தேவை. நோக்கம் பெருசா இருக்குன்றப்ப பணம் தேவையா தேவையில்லையா? விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரை எதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும் என்றார் அவையர். அப்படின்னா என்ன? நல்லா பில்டப் பண்ணி இந்த உலகம் எல்லாம் உன்னை நம்பாதுன்றாங்க. நம்ப முடியுதா? பணம் இருந்தால்தான் எந்த ஒரு இடத்துக்கு போக முடியும், பணம் இருந்தால்தான் எந்த ஒரு இடத்துக்கு வர முடியும். ரமண மகரிஷி இருந்தாருன்னா அவர் கதை வேற. 13 வயசுலயே ஞானம் அடைஞ்சிட்டார். நாய் ரூபத்துல இருக்கிறது எனர்ஜி தான். எல்லாமே எனர்ஜி தானே. அப்ப எல்லாமே அருள் தானே. பணம் எப்படி பிசாசா மாறுச்சு நீங்க சொல்லுங்க இப்போ? அப்ப பணம் பிசாசா இல்ல பணத்தை எந்த தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்ற அந்த குணம் பிசாசா? எங்க நீங்க ஜெயிப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் எங்க தெரியலையோ அந்த விஷயத்த 100% தெரிஞ்ச மாஸ்டர் ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அந்த நாலேஜை நம்ம வாங்கிக்கணும். புரியுதா? நம்ம பரம்பொருள் யோகம் பயிற்சி தினமும் நீங்க பண்ணீங்கன்னாவே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பொருளும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா அதை பண்ணுவீங்களா? அதான் கேள்வி. 12 வருஷமா முடிக்க முடியாத கேஸ் 12 நாள்ல முடிஞ்சிருக்கு. பல பேருக்கு அட்டமா சித்துக்கள் கைவரப்பட்டிருக்கு. என்ன கைவரப்பட்டிருக்கு? அட்டமா சித்துனா என்ன? மெய்ஞானம் என்பது அறிவியலிற்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் a directed மூவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த படம் ஆல்ரெடி எடுத்து முடிச்சாச்சு, எடுத்துட்டு இருக்கோன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த படம் எந்த படம்? இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிற என் படம், நீங்க வாழ்ந்துட்டு இருக்க உங்க படம். இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அந்த சீன் என்னுடைய விதியில எழுதப்பட்டிருக்கு. அதனால அந்த கார் வருது. BMW எழுதி இருந்தாங்கன்னா BMW தான் வரும், பென்ஸோ ரேஞ்ச் ரோவரோ வராது. இதை புரிஞ்சுக்கணும். மாருதி 800னா மாருதி 800 தான் வரும். சைக்கிள்ல தான் நம்ம இன்னைக்கு இப்ப வரணும் அப்படின்னா நான் பின்னாடி உட்காந்து சைக்கிள்ல தான் வந்திருப்பேன் நான். இது எழுதப்பட்டது. இதை மாற்றவே முடியாது. மாற்ற முடியாதுன்னா அப்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமாங்க? அப்ப என் கஷ்டத்துக்கு ஒரு நிரந்தரமே இல்லையாங்க? அப்ப என் பொண்டாட்டி என்னை திட்டிக்கிட்டே இருப்பாளாங்க? அப்ப என் புருஷன் என்னை இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாராங்க? என் பிள்ளைங்களால எனக்கு இப்படி டார்ச்சர் வந்துகிட்டே இருக்குமாங்க? இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்ற அனைத்தையும் இறைவன் எழுதிவிட்டான். இறைவன் ஏன் எழுதினான்? அடுத்த கேள்வி. காலையில 9 மணிக்கு பால்காரங்க 2 டோர் இருந்தாலும் கொல்லப்பக்க கதவுல இருக்கக்கூடிய டோரை தான் தட்டி எழுப்பி, உங்களுக்கு 2 கொட்டாவினா 2 கொட்டாவி விடுவீங்க, 1 கொட்டாவினா 1 கொட்டாவி விடுவீங்க. டீப் லெவல்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான் இறைவன். எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான்? டீப் கோர் லெவல்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான். அந்த 2 கொட்டாவி விட்டுட்டு முதல்ல லெஃப்ட் கால எடுத்து வைக்கிறீங்களா, முதல்ல ரைட் கால எடுத்து வைக்கிறீங்களா, முன்னாடி நடக்கணுமா பின்னாடி நடக்கணுமா, ரைட் நடக்கணுமா, யூ டர்ன் பண்ணி போகணுமா, ஸ்ட்ரைட்டா போகணுமா, போன உடனே தாப்பால முதல்ல திறக்கிறீங்களா, இல்ல கீழே ஓபன் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டோரினுடைய அந்த நாப திறக்கிறீங்களா? அனைத்தும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? திறந்த உடனே ஐயா வணக்கம்னு அவன் சொல்றானா, இல்ல அம்மா வணக்கம்னு சொல்றானா, யோ என்னையா இவ்வளவு லேட்டுன்னு சொல்றானா? இதுவும் எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? அடுத்து பால் கொண்டு வந்திருக்கங்க, பால் ஊத்த போறங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாலை நீங்க எந்த பாத்திரத்துல போய் வாங்க போறீங்கன்றது எழுதப்பட்டது. நம்ப முடியுதா? அந்த பாத்திரத்தை வாங்கி லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய டேபிள்ல வைக்க போறீங்களா, ரைட் சைடுல இருக்கக்கூடிய டேபிள்ல வைக்க போறீங்களா, முன்னாடி வைக்க போறீங்களா, பின்னாடி வைக்க போறீங்களா, இல்ல கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறீங்களா, இல்ல ஓபன் பண்ணி தட்டி எதுவும் மூடாம கிச்சன்ல வைக்க போறீங்களா? இதுவும் எழுதப்பட்டது. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு நீங்க தூங்குற வரைக்கும், நைட்டு நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கனவு வரணும், அது எப்படி வரணும், அது எங்க இருந்து வரணும், இது அனைத்தும் இறைவனால் எழுதப்பட்டது. which means நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களோட கதை எழுதப்பட்டாச்சு. அறிவில்லாம சுத்தக்கூடிய மனிதன் தான் இப்படி எழுதப்பட்ட வாழ்க்கையில இதை மாத்த முடியாதா அதை மாத்த முடியாதான்னு நினைச்சு கஷ்டப்படுவான். அறிவு இருக்கக்கூடிய மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நடப்பதை ஏற்றுக்கொள்வான். இப்ப பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, நடக்கிறதை ஏத்துக்க மாட்டீங்க, அதனால மொத்த வாழ்க்கையும் கஷ்டமா இருக்கு, வலிக்குது. இப்ப எனக்கு என்னதாங்க வேலை அப்படின்னு கேக்குறீங்கல்ல, எனக்குன்ற ஒண்ணு அங்க இல்ல. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. எனக்குன்ற ஒண்ணு இல்ல, நான்ற ஒண்ணு இல்ல, என்னாலன்ற ஒண்ணு இல்ல, நான்ற தன்மை இங்க இல்ல. அப்ப எது இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கு, எது உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு? இறைவனால் டிசைன் செய்யப்பட்ட ஒன்று இங்க உட்கார்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் உடம்புன்னு வச்சிருக்கான். இதை எது கொடுத்திருக்கான்? இதை புரிஞ்சுக்கன்றதுக்காக கொடுத்திருக்கான். இப்போ ஒரு கேம் பார்த்திருப்பீங்க. அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்கு இடையில நிறைய பிரிக்ஸ் இருக்கும், செங்கல்கள் இருக்கும். ஒரு பொம்மை அதுக்குள்ள வரும், அந்த பொம்மை அதுக்குள்ள வரும், இப்படி வரும், அப்படி வரும், அப்படி போகும், இப்படி போகும். அப்புறம் அங்க 2-3 இது அழிக்கிறதுக்காக ஒரு இடையில வீடியோ கேம்ல அது ஒரு பொம்மை மாதிரி. இந்த வாழ்க்கை எனும் பூமி எனும் கேம்ல நீங்க ஒரு பொம்மை. அம்மாவின் யோனி வழியா வெளியே வரும்போது உள்ள என்டர் ஆயிட்டீங்க அந்த கேமுக்குள்ள.
இப்போ உங்க வேலை என்னன்னா இப்ப வெளியே போகணும். வெளியே போறதுக்குள்ள இந்த கேம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு போகணும். இல்லாட்டினா மறுபடியும் வருவீங்க. எப்படி வசதி? இப்ப நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. எதை புரிந்து கொள்ள வேண்டும்? இங்கே நான் என்ற ஒன்று கிடையாது, இங்கே மனிதன் என்ற ஒன்றே கிடையாது, இங்கே எனக்குன்ற எதுவுமே கிடையாது. இங்கே நடப்பது அனைத்தும் பொய், இங்கே நடப்பது அனைத்தும் மாயை என்பதை புரிந்து கொண்டே இந்த வாழ்க்கையை வாழணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் போதுதான் உங்களுக்கு ஞானம் வரும். ஞானம்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் சிமுலேஷன் ப்ராசஸ். காட்சியாக தெரியும், ஆனால் அந்த காட்சி உண்மை கிடையாது. இதுக்கு பேர் தான் சிமுலேஷன். சிமுலேஷன்னா உருவகப்படுத்துதல்னு அர்த்தம். இந்த சிமுலேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு என்ன டாஸ்க் இறைவன் கொடுத்திருக்கிறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கியூட்டா இருப்பீங்க, ஒருத்தர் கியூட் இல்லாம இருப்பீங்க, ஒருத்தர் அப்படி இருப்பீங்க, ஒருத்தர் கோவக்காரரா இருப்பீங்க. இது எல்லாமே இறைவன் வந்து ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு உங்களுக்கு. இந்த கேமே என்ன அப்படின்னா, நிறைய சூழ்நிலைகள், நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இடர்பாடுகள் உங்க வாழ்க்கையில எழுதப்பட்ட படத்துல வந்துகிட்டே இருக்கும். இதான் சீன்ஸ். சீன் நம்பர் 1, சீன் நம்பர் 2, சீன் நம்பர் 3, சீன் நம்பர் 4, சீன் நம்பர் 5. இந்த மாதிரி எத்தனை உங்க படத்துல சீன் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய சீன் இருக்கு. ஆனா இந்த சீன்ல நிறைய கேரக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு போவான். ஒருத்தன் நல்லதை சொல்லுவான், ஒருத்தன் கெட்டதை சொல்லுவான், ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான், ஒருத்தன் பிரச்சனையை முடிப்பான், ஒருத்தன் ஏமாத்துவான், ஒருத்தன் திருடுவான், ஒருத்தன் துரோகம் பண்ணுவான், ஒருத்தன் சீன் போட்டுட்டு போவான், ஒருத்தன் பில்டப் பண்ணுவான். இப்ப ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இப்படி ஏகப்பட்ட முறையில வந்து உங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட வேலை என்ன? பெர்ஃபார்ம் பண்றது. உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமா புரிஞ்சுக்கணும். அதை மறந்துட்டீங்கன்னா வலிக்கும். அது எப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அப்பெல்லாம் நீங்க கர்மாவை சேர்க்கிறீங்கன்னு அர்த்தம். கர்மாவை சேர்க்கிறீங்கன்னா என்ன? புரிதல் இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அடுத்த பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளவுதாங்க கான்செப்ட். எந்த புரிதல் எனக்கு வரணும்? எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா எழுதப்பட்டிருக்கும் போலன்னு ஏத்துக்கணும். ஏத்துக்கிறதுனா எப்படி? மனசு ஏத்துக்கணும், உள்ள ஏத்துக்கணும். வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை என் அறிவை பயன்படுத்தி அறம் சார்ந்த வழியில நான் செய்யணும். உள்ள வெளியேன்னு பிரிச்சிருங்க. வெளியே ஒரு பிரச்சனை வருது, ஏத்துக்கங்க அப்படின்னா சரி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க ஒரு 2 வீலர் பைக் ஒன்று வச்சிருக்கீங்க, ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். எப்படி என்ன பண்ணுவீங்க நீங்க? சரி மகாவிஷ்ணு சொல்லிட்டாப்ல ஏத்துப்போம் அப்படின்ட்டு ஏத்துப்பீங்களா? உள்ள ஏத்துக்கணும். வெளியே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அந்த பைக்ல வேற எவனா தப்பான பொருளை ஏதாவது கடத்திட்டு போயிட்டான்னா நாளைக்கு நீங்க உள்ள போயிருவீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? உள்ள ஏத்துக்கணும். அப்பதான் வலிக்காது. ஒரு பைக் வந்து திருடப்பட்டுருச்சு, திருடப்பட்டதை மனசு ஏத்துக்கணும். திருடப்படணும் விதி போல அப்படின்னு சொல்லி மனசு ஏத்துக்குச்சு. அடுத்த செகண்ட் அந்த வலி போயிடும். இறைவன் எதை செய்தாலும் ஒரு காரணத்திற்காக செய்வான். ஏத்துக்கிட்டே உள்ளுக்குள்ள வலிக்குமா? ஐயோ எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பைக்கை வாங்கினேன், ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்சனே, ராவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சனேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வலிக்குமா? இனிக்குமா? ரொம்ப வலிக்கும். உயிரே போயிடும் ஒரு கட்டத்துல. என்னடா பைக், ஒரு பைக் மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் உங்க உயிரை எடுத்துரும். இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, நிம்மதியா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த அட்டாச்மெண்ட் உங்க உயிரை எடுத்துரும். அப்ப என்ன பண்ணணும்? உள்ள ஏத்துக்கணும். வெளியே என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான விஷயம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் உள்ளுக்குள்ள பதட்டம் இல்லாம, வலி வேதனை இல்லாமல், துன்பப்படாமல், துயரப்படாமல், கஷ்டப்படாமல் வெளியே செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வளவுதான். உள்ள வெளியே ரெண்டை பிரிச்சுக்கங்க. இந்த கேம் எப்படி பிரிச்சுக்கணும்? உள்ள அகம், வெளியே புறம். உள்ளுக்குள்ள டக்கு டக்குன்னு ஏத்துக்கணும் எல்லாத்தையும், இல்லாட்டினா ரொம்ப வலிக்கும். இங்க பிரச்சனையே என்னன்னா ஏத்துக்க மாட்டீங்க, அதனால வலிக்குது. கேமே என்னன்னா, உங்களுக்கு இப்போ உங்களோட படத்துல பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு 5500 சீன் இறைவன் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். இந்த 5500 சீன்ல உங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்றதான் இறைவனுடைய வேலையே. இவன் சும்மா இருக்கானா, பிரச்சனை பண்றானா, அமைதியா போறானா, ஏத்துக்கிறானா, இல்லாட்டினா வந்து யாரையாவது குறை சொல்றானா, இல்லாட்டினா மத்தவனை குறை சொல்றானா, அவனையே குறை சொல்றானா. இறைவனுக்கு வேலையே என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட சீன் எழுதி அதுல உங்களோட அகங்காரத்தை டோட்டலா அழிக்கணும், டோட்டலா சுக்குநூறா உடைக்கணும், டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணணும். இறைவனுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய முழுமையான அகங்காரத்தை தவிடு பொடியாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாருங்க. அவ்வளவுதாங்க மேட்டர். சிம்பிள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம்.
படுத்த உடனே நிறைய பேர் வந்து தூங்கிடுறாங்க. இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு பல பேருக்கு. ஆனா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, தூக்கம் பெரிய பிரச்சனையா இருக்கு என்று பலர் வந்து கேட்பதை வந்து பார்க்க முடிகிறது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், தூக்கம் வராமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதனுடைய தூக்கத்திற்கு உண்டான அடிப்படை காரணமே என்ன அப்படின்னா புண்ணியம்னு அர்த்தம். தூக்கம்னாவே புண்ணியம் பாவம்னு அர்த்தம். இந்த ஆஸ்ட்ராலஜில கூட 12 கட்டங்கள்ல 12வது கட்டம் வந்து என்ன அப்படின்னா மெயினான கட்டம் வந்து தூக்கஸ்தானம், உறக்கஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்தானமா இருந்தா உறக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டமே கொடுப்பாங்க. அப்ப பாத்துங்க எப்படி 12வது கட்டத்துல உறக்கஸ்தானம் கொடுக்கறாங்க அப்படின்னா அப்ப தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. தூக்கம்ன்ற ஒன்று இல்லைன்னா சீக்கிரமாக பைத்தியமாகி செத்து போயிடுவான். இதுதான் நடப்பது. இதுல 2 வகை இருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுல. ஹை எனர்ஜெட்டிக்கா தூக்கம் இல்லாம இருந்தீங்கன்னா உடம்பு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், உடம்புல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆனா எனர்ஜெட்டிக்கா இல்லாம தூக்கம் இல்லாம இருக்கீங்க, டயர்டாவே இருக்குன்னா உயிர் சக்தி உங்களுக்கு விரயமாகி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். சீக்கிரமா நாம் உயிர் பிரிய போகிறோம் என்று அர்த்தம். அதனால்தான் தூக்கம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தூக்கம் இல்லாம அவஸ்தைப்படுறவங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நிறைய பார்க்க முடியுது. இதை பத்தி இன்னைக்கு தெளிவா பேசலான் இருக்கேன். அதாவது தூக்கம்னா என்னன்னா மனம் இலகுவாக மாறிவிட்டது என்ற அர்த்தம். மனம் வந்து யாருக்கு இலகுவா லேசா இருக்கோ படுத்த உடனே தூங்கிடுவாங்க. மனம் வந்து யாருக்கு ரொம்ப ஸ்டிஃபா டைட்டா ரொம்ப கடுகடுன்னு இருக்கோ அவர்களுக்கு படுத்தவுடன் தூக்கம் வராது, டீப் ஸ்லீப்புக்கு வந்து போக முடியாது. அந்த நிம்மதியான உறக்கம் என்பது அவர்களுக்கு வாய்க்க பெறாது. காரணம் என்னன்னா இறுகப்பட்ட மனம். சோ இறுகப்பட்ட மனம், இலகுவாகப்பட்ட மனம் ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அப்படின்னா ஸ்ட்ரெஸ்டு மைண்டு, ஃப்ரீ ஃப்ளோ மைண்டு, ஃப்ரீயா இருக்கக்கூடிய மைண்டு. சரணாகதி நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே எப்பேற்பட்ட ஒரு மலை போல ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வந்து ரொம்ப சாதாரணமா அதை டீல் பண்ணக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா அதை ரொம்ப ஈஸியா ஃப்ரீ ஃப்ளோ மைண்டடா, ஃப்ரீ ஃப்ளோ மென்டாலிட்டியில ஈஸியா ஏத்துக்கிறாங்களே. ஆனா இதுவே யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஒவ்வொன்னையும் எனக்கு இது வேணும் அது வேணும், அதான் எடுக்கிறவன் கொடுக்கிறவன் ரெண்டா பிரிச்சிருங்கன்னு சொன்னேன்ல. கொடுக்கிற தன்மையில இருக்கிறவன் படுத்தோடனே தூங்கிடுவான். எடுக்கிற தன்மையில இருக்கிறவன் எவ்வளோ எடுத்தாலும் தீராது. அந்த அலிபாபா குகையில வந்து உள்ளுக்குள்ள வந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த அலிபாபா குகைக்குள்ள உள்ள நீங்க போன உடனே அவ்வளவு தங்கம் அவ்வளவு வயிறு இருக்கும். அதை எடுத்து முடிக்க முடியுமா? அது எடுக்க வந்துகிட்டே இருக்கும். எடுக்க ஒரு கட்டத்துல வந்து வாழ்க்கை வீணாக போய்விடும், இறந்தும் நாம் விடுவோம். அது போலத்தான் கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த 100 வருஷ வாழ்க்கைனா 100 வருஷம் இந்த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன்ல இறைவனை பார்ப்பதை விட்டு பொருள் தன்மையிலேயே அதிகம் நாம் சென்று, பொருள் வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல, அளவான பொருள் எல்லாமே அளவுதாங்க. உணவு, அறிவு, தங்கம், வைரம், பணம், லிக்விட் ஐட்டம்ஸ், இல்லாட்டினா ஊர் சுத்தக்கூடிய ஆசை எல்லாமே லிமிட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. லிமிட்டை தாண்டி அன்லிமிட்டடா வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அருள் நிலையை தவிர அன்லிமிட்டடா எது இருந்ததுனாலும் பிரச்சனை தான் இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையில். அப்போ யார் ஒருத்தங்க கொடுக்கிற மனநிலையோட வாழ்றீங்களோ நீங்க நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வரும். எடுக்கிற மனநிலையில நீங்க இருக்கீங்கன்னா நிம்மதியாக தூக்கம் வராது. அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சீரியல் என்டர்பிரினர்னு வச்சுக்கோங்க, நான் வந்து பிசினஸ் மேக்னெட்னு வச்சுக்கோங்க, நான் வந்து வியாபார காந்தம், எப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும் தூக்கம் நிச்சயமாக வராது. உலகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பெரிய நிலையை அச்சீவ் பண்ணலாம், உள்தன்மையில நிம்மதியான தூக்கம் இருக்காது. கடைசி காலகட்டங்கள் மிகவும் கொடூரமானதாக செல்லும். பல்வேறு வியாதிகளுக்கும் உட்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு போனோடனே படுத்தோடனே தூக்கம் வரணும்னா என்ன பண்றீங்கன்னா, காலையில முழிச்சதுல இருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் எங்க போலாம், எதை சம்பாதிக்கலாம், எவ்வளவு சொத்து சேர்க்கலான்றதுல மட்டும் இல்லாம யாருக்காவது நான் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பணமாகவோ பொருளாகவோ சாப்பாடாகவோ ஏதாவது கொடுங்க, இல்ல அறிவாகவோ தானமாகவோ ஞானமாகவோ ஏதாவது கொடுங்க. இப்படி நீங்க கொடுக்க தான் உங்களுக்கே உங்க மேல ஒரு மரியாதை வரும். ஏன்னா ஆன்மாவினுடைய அடிப்படை குணமே என்ன? கொடுப்பது, உதவி செய்வது, சேவை செய்வது. ஆனா இந்த மனம் தான் வேணுங்கிற தன்மையில இருக்கு, ஆன்மா கொடுக்கணும்ன்ற தன்மையில இருக்கு. அப்ப இந்த மனதினுடைய ஆசைக்கு இந்த ஆன்மா சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த மனமானது எப்ப பக்குவப்பட ஆரம்பிக்குதோ, கொடுக்கணும்ன்ற தன்மைக்கு வர ஆரம்பிக்கிறதோ, மனம் என்பது இலகுவாக ஆரம்பிக்கும், ஃப்ரீ ஆகும். எப்ப மைண்ட் ஃப்ரீ ஆகுதோ படுத்த உடனே தூக்கம் வரும். அப்ப படுத்த உடனே தூக்கம் வரணும்னா ஸ்லீப்பிங் பில் போடாம தயவு செய்து நிச்சயமாக கொடுக்கும் தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஃபவுண்டேஷனுக்கு கொடுங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு கொடுங்கன்னு சொல்லல. விருப்பப்பட்டவங்க இங்க கொடுக்குறீங்க. இல்ல என் கையால் என்னை சார்ந்தவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று நினைப்பவர்கள், உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி தன்மையில் இருக்கும் போது உங்களது மனம் இலகுவாகிவிடும்,
படுத்த உடனே தூக்கம் வரும். இப்படி பல்லாயிரக்கணக்கான நபர்கள் கொடுக்கும் தன்மைக்கு வந்து எடுக்கும் தன்மையிலிருந்து மாறி கொடுக்கும் தன்மைக்கு போய் படுத்த உடனே தூங்குறாங்க, நிம்மதியா தூக்கம் வருது, உடம்பு பிரச்சனை சரியாகுது, மனப்பிரச்சனை சரியாகுது, உடல் நோய்கள் குணமாகுது, மிராக்கிள்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தூக்கம் என்பது ஒரு பிரச்சனையா? கிடையவே கிடையாது. அருட்சக்தி அதிகமாக வரும்போது தூக்கம் வராது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கு, எனர்ஜியா இருக்கு, எந்த பிரச்சனையும் உடம்பு கிடையாது. அருட்சக்தி இல்லாம பிரச்சனையில தூக்கம் வராம இருக்கும் போது உடல் சோர்வடையும், உடல் பாகங்கள் சோர்வடையும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஒரு கட்டத்திற்கு மேல் ஏகப்பட்ட பாதிப்புகளுக்கு உண்டாகி உயிர் விடும் நிலை நிச்சயமாக ஏற்படும். அதனால கொடுக்கிற தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. படுத்தவுடன் நிச்சயமாக தூக்கம் வரும். நன்றி, வணக்கம். படுத்த உடனே நிறைய பேர் வந்து தூங்கிடுறாங்க. இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு பல பேருக்கு. ஆனா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. தூக்கம் பெரிய பிரச்சனையா இருக்கு. மனம் வந்து யாருக்கு இலகுவா லேசா இருக்கோ படுத்த உடனே தூங்கிடுவாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும். அதான் எடுக்கிறவன் கொடுக்கிறவன் ரெண்டா பிரிச்சிருக்குன்னு சொன்னல. கொடுக்கிற தன்மையில இருக்கிறவன் படுத்த உடனே தூங்கிடுவான். எடுக்கிற தன்மையில இருக்கிறவன் எவ்வளோ எடுத்தாலும் தீராது. அருள்நிலையை தவிர அன்லிமிட்டடா எது இருந்ததுனாலும் பிரச்சனை தான். ஆன்மாவினுடைய அடிப்படை குணமே என்ன? கொடுப்பது. எப்ப மைண்ட் ஃப்ரீ ஆகுதோ படுத்த உடனே தூக்கம் வரும். கொடுக்கிற தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. படுத்தவுடன் நிச்சயமாக தூக்கம் வரும். அப்படி ஒரு மூன்றாம் மனிதன், அறிமுகம் இல்லாத மனிதன் உட்கார்ந்து கிறுக்குத்தனமா மென்டல் தனமா பேசினான்னா அதை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லையோ, அதுபோல இந்த கிறுக்குத்தனமா மென்டல் தனமா பேசக்கூடிய மனதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. until if it is really needed to examine and do something with it. அப்படின்னா என்ன? உங்களுடைய மனம் ஒரு பைத்தியக்காரன், மனம் ஒரு கிறுக்க. இப்போ அப்புறம் குருவா மாறுவான், அப்புறம் தெளிவானவனா மாறுவான், அப்புறம் மந்திரச்சாவியா மாறுவான், அப்புறம் இறைவனா மாறுவான். அது அப்புறம். இப்ப எப்படி இருக்கான்? கிறுக்க, முட்டாள், மூடன், அறிவில்லாதவன், சுயநலவாதி, விளங்காதவன், பொறாம புத்தி பிடிச்சவன், பழி வாங்கணும்ன்ற எண்ணம் வச்சிருக்கிறவன், சுகமாவே இருக்கணும்ன்ற எண்ணம் பெற்றவன் யார்? யார்? நாமும் மனமும் ஒன்று அல்ல. இங்கதான் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. நல்ல ரெண்டு காதையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. நீங்களும் உங்கள் மனமும் ஒன்று அல்ல. மனம் என்பவன் தேர்ட் பர்சன். மைண்ட்ன்றவன் யாரு? கத்திக்கிட்டே இருப்பான். அதனாலதான் அவனுக்கு பேர் தேர்ட் பர்சன். மனமும் நீங்களும் ஒன்றாக இருந்தால் நீங்கள் சொல்லும் போது மனம் நிக்கணும். நிக்குதா? போ நிக்குதா? ஹானஸ்டா பேசுங்க. நிக்குதா நிக்கலையா? நீங்க ஒரு செயலை சொல்லி அந்த செயலை உங்கள் மனம் செய்ய முடியவில்லை என்றால் அவனும் நீங்களும் ஒன்னா, இல்ல அவனும் நீங்களும் வேற வேறையா?
ஹானஸ்டா பேசுங்க. நீங்களும் மனமும் ஒன்றா வேற வேறையா? இதை இன்னைக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்களும் மனமும் ஒரே பொருள் கிடையாது. நீங்கள் வேறு மனம் வேறு, நீங்கள் வேறு மனம் வேறு, நீங்கள் வேறு மனம் வேறு, நீங்கள் வேறு மனம் வேறு. நான் தான் மனசுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இப்ப எல்லாத்துக்கும் வலிக்கும். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க. அங்க கடையில ஒரு அழகான பொருள் இருக்கு, உங்களுக்கு திருட்டு புத்தியே இல்ல. ஆனா இந்த மைண்ட் சொல்லுமா சொல்லாத, அதை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கன்னு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எவ்வளவு கேவலமான புத்தி வருது நமக்கு, ரொம்ப கெட்டவன் போல, எடுக்க கூடாது எடுக்க கூடாது. பாதி பேர் எடுக்காம வந்துடுறீங்க, பாதி பேர் எடுத்து போட்டு வந்துடுறீங்க. இதுல மனம் பாருங்க, ஒரு தாட்டை ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கொடுக்குது. இப்ப பொருள் எடுத்து பாக்கெட்ல போடாதவனுக்கு பிரச்சனை இல்ல, பொருள் எடுத்து பாக்கெட்ல போட்டவன் நிலைமை நினைச்சு பாருங்க. இப்ப மாட்டாத வரைக்கும் அவன் பிரச்சனை இல்ல. இப்ப அந்த ரீடரை கிராஸ் பண்ணி வரும்போது கத்துமே, இப்ப மாட்டிக்கிட்டான். இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப அசிங்கப்படுவானா மாட்டானா? அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவனுக்கு சென்டென்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? 200% வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எதனால நடந்தது? அந்த பொருள் எடுத்து பாக்கெட்ல போடு, அவ்வளவுதான். அது சொல்லிட்டு அமைதியாயிருச்சு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த போட்டுறேன்னு எடுத்து போட்டுறீங்க. இப்ப நீங்களும் அவனும் ஒன்னா? சொல்லுங்க. உங்க வீட்டு மொட்டை மாடியில 15வது ஃப்ளோர்ல நின்னுட்டு இருக்கிறீங்க. அப்படியே என்ன இங்க பாக்குறீங்க, அங்க பாக்குறீங்க, திரும்புறீங்க. சூரியன் பாதி பேருக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னு. அதனாலதான் சிரிக்கிறீங்க. நார கேள்வி கேட்கறானே வந்ததுல இருந்து. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் ஆரம்பிச்சேன். நான் வச்சு செஞ்சுட்டு தான் உங்களை அனுப்புவேன். புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேல உங்களுக்கு தெளிவா சொல்லலைன்னா உங்களுக்கு புரியாது. இல்லைன்னா ஆன்மீகத்தை எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. தினசரி வாழ்க்கையில தினசரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல தான் ஆன்மீகத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். ஆன்மீகத்தை கத்துட்டு போய் எங்க செவ்வாய் கிரகத்துல போய் வாழ போறீங்களா? வேற ப்ளூட்டோ மார்ஸ் அந்த மாதிரி போயிருவீங்களா? எங்க போவீங்க? வீனஸ் நெப்டியூன் அந்த மாதிரி போயிருவீங்களா? எங்க போவீங்க? ஆன்மீகத்தை கத்துக்கிறதுக்கு எதுக்கு? பழைய பொண்டாட்டியை கழட்டி விட்டு புது பொண்டாட்டியை கல்யாணம் பண்றதுக்கா? பழைய பிள்ளைங்களை கழட்டி விட்டுட்டு புது பிள்ளைங்களை பெத்துக்கிறதுக்கா? பழைய சொந்தக்காரங்களை பூரா பேரையும் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு புது சொந்தக்காரங்களை மெயின்டைன் பண்றதுக்கா? எதுக்கு ஆன்மீகம்ன்றது? அதே பொண்டாட்டி அதே புருஷன் வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் கூட அதை என்ன வச்சு எப்படி பட்டிட்டிங்கிறீங்க வேலை பார்த்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணி எப்படி சமாளிக்க முடியும்னு பாக்குறதுக்கு பேரு தாங்க ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்னன்னா, நினைச்சது கேட்பேன் அதை கொடு, அது இல்ல ஆன்மீகம். நான் நினைச்சதான் கொடுப்பேன், நீ ஏத்துக்க, இதுதான் ஆன்மீகம். இறைவன் கிட்ட நீங்க கேக்குறீங்க, நான் நினைச்சதை கொடு, இது ஆன்மீகம் நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, அவர் சொல்றாரு திருப்பியும், நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் கொடுப்பேன், அதை நீ ஏத்துக்க, இதுதான் ஆன்மீகம். இப்ப ஆசைப்பட்டது கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா, இல்ல ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா? ஆசைப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, என் கேள்வி கவனிங்க. ஆசைப்பட்டது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா, ஆசைப்பட்டது கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் குழப்பற மாதிரி கேட்டா டவுட் வருது உங்களுக்கு. அதுல என்ன டவுட் சொல்லுங்க. கரெக்ட் தான், கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? கிடைக்காம போறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. இறைவனுடைய பியூட்டியா தான், நீ கேட்கறத கொடுக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் கொடுப்பேன், வாங்கிக்க. இப்ப பிரச்சனை என்ன, கொடுக்கறத வாங்க மாட்டீங்கப்பா, தான் பிரச்சனை. அவர் உங்க பக்குவத்தை அதுலதான் டெஸ்ட் பண்ணுவாரு. சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை கொடுத்து ஏத்துக்க என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாரு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எவனுக்கு வந்துருச்சோ அவன் இறைவனை அடைந்து விட்டான் என்று பொருள். எப்பயுமே நம்ம கட்டிக்க போற பார்ட்னரும் செல்போனும் ஒண்ணு, தெரியுமா உங்களுக்கு? நம்ம கட்டிக்க போற பார்ட்னரும் செல்போனும் ஒண்ணு. ஏன் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே. எப்போ வரைக்கும்? சாகர வரைக்கும். ஏண்டா இதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ணி இதுக்கப்புறம் நல்ல மாடல் கிடைச்சு நீ எப்போ ஒர்க் அவுட் பண்ணி எப்ப நீ வாழ்க்கையில அடுத்த கட்டம் போற, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா எப்ப வரைக்கும் தோணும்? 50 வயசுலயும் அதான் தோணும், 55லயும் அதான் தோணும், 60லயும் அதான் தோணும், 75லயும். அதுக்குள்ள இவன் நடக்க முடியாம கை காலெல்லாம் தொங்கி ஒரு குச்சி வச்சு நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப கூட அந்த மனசு கேட்கும் பாரு, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணிருந்தா நல்ல பொண்ணா பார்த்து. ஏண்டா 70-80 வயசுல சாக போற நீ, சாக போற நேரத்துல நல்ல பொண்ணா நல்ல பையனா? புரிதல் இல்லை. என்ன இல்ல?
சிம்பிள் மேட்டர், அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும், எவனும் நம்மள மதிக்க மாட்டான். ஆரம்பத்திலேயே நம்ம தெளிவு இல்லாம இருந்துட்டோம்னா இவனுங்கெல்லாம் சாகிற மாதிரி நம்மளும் ஏக்கப்பட்டு ஏங்கி நமக்கு எவனா உதவிக்கு வந்துட மாட்டானான்னு நினைச்சு நம்ம சாவோம். அதனால நம்ம என்ன பண்றோம், இப்போ ஆரம்பத்திலே ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துருவான் எல்லாரும். இதுக்கு பேர் தான் சரணாகதி. இதுக்கு பேர் என்ன? சரண்டர். என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு மாத்த ட்ரை பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நேத்து இங்க கேஎல் வரேன், ஃபிளைட்ல தான் வரேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளைட் போடுறேன், கரெக்டா அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. மிஸ் பண்ணிடுவோனா வேணாமா, இந்த குழப்பம் போய்கிட்டே இருக்கு. அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் யோசிக்கிறேன். ஒண்ணுன்னு அடுத்த டிக்கெட் போடணும், அப்படி இல்லாட்டினா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே போகணும். 2 ஆப்ஷன் இருக்கு எனக்கு. அடுத்த டிக்கெட் போட்டா தேவையில்லாத செலவு, முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு போனாலும் டிராபிக் அதிகமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? அங்கேயே இருக்கவும் முடியாது, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டக்குன்னு கூப்பிட்டா அந்த நாட்டுல வேகமாலாம் கார் ஓட்ட முடியாது. அந்த டிரைவரோட மண்டையை கழுவுறேன், பேசினதை விட உனக்கு 1000 வெள்ளி நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், சீக்கிரம் போகணும். பறந்தது பாருங்க காரு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டை 15 நிமிஷத்துல கொண்டு வந்து விட்டுட்டான். எங்க இருந்து வந்து 1000 வெள்ளி அவ்வளவு வேலை பண்ணுது. இதுதான் ஞானம்னு சொல்றேன். இதுதான் ஞானம்னா, நீங்க எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மனிதனாக இருந்தாலும் சரி, மேஜிக் பண்ணி நான் டிராபிக் லைட்டை மாத்துவோன்னு போக கூடாது. 1000 ரூபாய் கொடுத்தா அவனே வேகமா போயிருவான். புரியுதா உங்களுக்கு? எந்த நேரத்துல எதை செய்யணும், எதை செஞ்சா நமக்கு வேலை சீக்கிரம் முடியும்னு பாக்கணும். இவ்வளவுதாங்க ஞானம். எப்பயும் நான் இந்த ஹைவே மட்டும் தான் எடுத்து போனேன், அதனால எனக்கு இந்த ஹைவே தான் பிடிக்கும், போகக்கூடாது. ஆத்திர அவசரம்னா ஷார்ட் ரூட் எடுத்து போகணும். தேவைப்பட்ட ரிவர்ஸ்லயே கூட வரணும். சிங்கப்பூர்ல ரிவர்ஸ்ல கார் ஓட்டி அவனையாவது பாத்திருக்கீங்களா நீங்க? எனக்கு ஓட்டினாங்க. சிங்கப்பூர் ரோட்ல ஸ்பீடா போனாவே ஃபைன். அங்க ஒருத்தன் ஓட்டுறாங்க பென்ஸ் கார்ல, நீங்க பிக்கப் பண்ணிட்டு ஒரு அசோசியேஷன் கூட்டு போறாப்ல, நல்ல மனுஷன் தான், சூப்பரான டைப். லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு சிக்னல் தாண்டி போயிட்டாரு, ரிவர்ஸ் கியரை போட்டு ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கிறாரு 1/2 கிலோமீட்டர். நான் பாக்குறேன், ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. ஓகே, ஹீ இஸ் நாட் அ காமன் மேன். எங்க சிங்கப்பூர்ல ஒருத்தர் ரிவர்ஸ்ல காடி ஓட்டுறானா யாருங்க அவன்? கடவுளுக்கு அவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்காங்க? நான் உண்மையா நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனை தெய்வம் மாதிரி தான் பார்த்தேன். நான் எப்படி அவனால மட்டும் முடியுது? அதுக்கு அவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அவனுக்கு ஆன்மீகத்துல இருக்கானா இல்லையான்னு தெரியல. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? பிடிச்சானுங்கன்னா நம்ம வேணும்னே வாயை நோண்டுவோம், என்னதான் சொல்றான்னு பாக்குறது. ஏன் ப்ரோ பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட போறானுங்க ப்ரோ, $500-600 மேல போடுவானுங்க. $500-600 நான் பண்ற ஸ்டாக் மார்க்கெட்ல 2 மணி நேரத்துல நான் சம்பாதிச்சிருவோம் ப்ரோ, ஃபைன் கூட கட்டிக்கிட்டு. இப்ப பிரச்சனை அதுல உங்களுக்காக 25 பேர் உட்காந்துருக்காங்க, நீங்க உள்ள போங்க அனுப்பிச்சு வைக்கிறான். இதுக்கு பேர் தான் ஞானம். அந்த ஆளுக்கே தெரியாம அந்த ஆளு ஒரு ஞான நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அது என்ன ஞான நிலை? அந்த நேரத்துல எது சிறந்தோ அந்த முடிவை படாருன்னு எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எப்படி புரியும்? இப்ப இந்த கர்ச்சீஃப் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கர்ச்சீஃப் எடுத்து இங்க வைக்கணும் அப்படின்னா, பழைய ஆளா இருந்தா நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? இதுதான் டேட்டா அப்படி செயல்படுறது. ஒரு கர்ச்சீஃப் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல கர்ச்சீஃப் கிளீனா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல எந்திரிக்கணும், உட்காரணும், அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் எடுத்து பார்க்கணும், விரிச்சு பார்க்கணும், அப்புறம் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறீங்க. எத்தனை செகண்ட் செலவாகுது இதுக்கு? 20 இருந்து 25 செகண்ட். நான் என்ன சொல்றேன்னா, கர்ச்சீஃப் எடுக்கணும்னா கர்ச்சீஃப் மட்டும் எடுக்க வேண்டியதான, வேலை முடிஞ்சுல்ல. எதுக்கு தேவையில்லாத தாட்டெல்லாம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு?